ஆக்கினார். மெய்யாகவே உங்களுக்கு விடுதலை. அல்லேலூயா. ஆண்டவர் யாராருக்கெல்லாம் விடுதலை தந்தார்னு சொல்லி ஒரு சில காரியங்களை நம்ம சொல்லிட்டு நம்ம போகலாம். லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகம் 13ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகம் 13ஆம் அதிகாரம் 13ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கலாம். அப்பொழுது 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தால் அவள் எவ்வளவும் நிமிரை கூடாத கூனியாய் இருந்தால் இயேசு அவளை கண்டு தம்மிடத்தில் அழைத்து, ஸ்திரீயே, உன் பலவீனத்தில் நின்று விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொல்லி அவள் மேல் தன் கைகளை வைத்தார். உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்த கரங்கள் தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாமா? அல்லேலூயா. எத்தனை வருஷமா? 18 வருஷமா. எத்தனை வருஷமா? 18 வருஷமா நிமிரக்கூடாத பூமிய ஆண்டவர் என்ன பண்ணாரு? நிமிர வச்சாரு. அல்லேலூயா. அல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கையில எத்தனை வருஷம் விடுதலை இல்லாம இருந்தாலும் சரி, என் ஆண்டவர் நொடி பொழுதுல ஆண்டவர் நிக்க வைப்பார். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாமா? ஒரே ஒரு நிமிஷம் தான் ஆண்டவருக்கு, ஒரே ஒரு நொடி தான் ஆண்டவருக்கு. ஆண்டவர் நினைச்சாருன்னு சொன்னா எப்படியாப்பட்ட மனிதனை ஆண்டவர் தான் பண்ண முடியும்? மாற்ற முடியும். சொல்லுங்க சத்தமா, மாற்ற முடியுமா முடியாதா? 18 வருஷமா